Hello and welcome back to Creative World of Photography and Videography. My name is Jay from Jay's Creative Image. இன்னும் ஒரு புதிய எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி. என்னுடைய அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் போன வீடியோவில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க எப்படி பேக்ரவுண்டை பிளாக் ஆக்கி மாடலுக்கு மட்டும் லைட் கொடுக்குற மாதிரி ஒரு ஷாட் எப்படி எடுக்கிறது, அதாவது ட்ராமேட்டிக் கிளாசிக் போர்ட்ரேட் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு எப்படி லைட் செட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்பவுமே ஈஸியான ஒரு டெக்னிக். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் அழகான ட்ராமேட்டிக் கிளாசிக் போர்ட்ரேட் எடுக்கலாம். இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் இந்த லைட்டிங்கை நாங்கள் சொல்லுவோம் ஷார்ட் சைட் லைட்டிங்னு சொல்லுவோம். அதாவது ட்ரெடிஷனலாக ப்ரோட் சைட் லைட்டிங்னு சொல்லி சொன்னால் இப்போ என்ன கேமரா இருக்குது, இந்த கேமராவுக்கு முன்னால் இருந்து லைட் நேரடியாக மாடலுக்கு கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் எடுப்போம். ஷார்ட் லைட்னு சொல்லி சொன்னால் லைட் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ அதை எப்படி நாங்கள் பொசிஷன் பண்ணலாம்ட்டு உங்களுக்கு காட்டித்தாரன். இந்த பொசிஷனில் பக்கத்தில் இருந்து இப்படி தான் லைட் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடலை போஸ்ட் பண்ணணும். லைட் எந்த திசையிலிருந்து வருதோ அந்த திசைக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணி ஷார்ட் சைடில் லைட்டை கொடுத்து உங்களுடைய பேக்ரவுண்டை டார்க் பேக்ரவுண்ட் ஆக்கி ஒரு அருமையான ஒரு கிளாசிக் ட்ராமேட்டிக் போர்ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கு நான் யூஸ் பண்ண போகிற கேமராவை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய Sony A7 II. அதோட லென்ஸ் நான் என்னுடைய 55mm ஜைஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். லைட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய Godox AD 400 ப்ரோ லைட் இருக்குது. இதை தான் என்னுடைய மெயின் லைட்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது மெயின் கீ லைட்டாக யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ட்ராமேட்டிக் போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒன் லைட்லேயே எடுக்கலாம். சம்டைம் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி அதிகமாக ஷேடோ இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு ஹேர் லைட் கொடுக்கலாம் அடிஷனலாக. அது உங்களுடைய ஆப்ஷன். ஸோ இந்த ட்ராமேட்டிக் கிளாசிக்கல் போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுடைய பேக்ரவுண்ட் டார்க்காக இருந்தாலும் அல்லது ஒயிட்டாக இருந்தாலும் உங்களுடைய கேமரா செட்டிங்கில் நீங்கள் அதை டார்க் ஆக்கலாம். அதுக்குரிய செட்டிங் யூஸ்வலாக உங்களுடைய ஷட்டர் ஸ்பீடை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1/60th of செகண்ட்லேருந்து 200th of a செகண்ட் வரைக்கும் நீங்கள் கூட்டி உங்களுடைய அப்பேச்சரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் f8க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ISO 100 இல்லை 200 மேக்ஸிமம் வைக்கணும். வைத்து நீங்கள் ஒரு ஷாட்டை நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்லேயும் ஒரு லைட்டும் போடாமல் உங்களுடைய ஆம்பியன் லைட், அதாவது நார்மலாக ரூமில் இருக்கக்கூடிய லைட்டை மாத்திரம் வைத்து இந்த செட்டிங்கை மாத்திரம் வைங்க. இந்த ஷாட்டை நீங்கள் இந்த ஒரு சப்ஜெக்டையும் முன்னால் நிறுத்தி நீங்கள் ஒரு ஷாட்டை எடுத்து பாருங்கள். இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே டார்க் பிச் பிளாக்காக தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் முக்கியமான முதலாவது செட்டிங் நீங்கள் செய்ய வேண்டியது. இரண்டாவது லைட் ஆட் பண்ணணும். லைட் ஆட் பண்ணுற பொழுது நீங்கள் இந்த ப்ரோட் லைட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடலுக்கு முன்னாடி இருந்து லைட்டை வைத்து அதாவது நேரடியாக இருந்து வைத்து லைட்டை கொடுக்கும் பொழுது உங்களோட மாடலுக்கும் பட்டு உங்களுடைய பேக்ரவுண்டுக்கும் பட்டு அந்த டார்க் பேக்ரவுண்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு என்ன செய்யணுமா தான் ஷார்ட் லைட் பண்ணணும். அந்த லைட்டை நீங்கள் பொசிஷனாக மாற்றி வைச்சால் அந்த அழகான ட்ராமேட்டிக் போர்ட்ரேட் எடுக்கலாம். அதை விட முக்கியமானது உங்களுடைய லைட் மோடிஃபையர். என்ன மாதிரி மோடிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு அடிஷனலாக என்ன அந்த மோடிஃபையரில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இன்றைக்கு யூஸ் பண்ண போகிற லைட் என்னுடைய Godox AD 400 ப்ரோ லைட்டை யூஸ் பண்ண போகிறேன். மோடிஃபையர் இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ட்ராமேட்டிக் கிளாசிக் போர்ட்ரேட்டில் மோடிஃபையர் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நான் ரெண்டு வகையான மோடிஃபையர் இந்த ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் தான், இது தான் ஜஸ்ட் அ வால். நான் இந்த பெயிண்ட் பண்ண இந்த வால் தான் என்னுடைய ஸ்டூடியோவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி மாடலை வைத்து நான் இதில் இருக்கிறேன்னா இதே இடத்துலையே மாடலை வைத்து என்னுடைய லைட்டை கொடுத்து நான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைட்டை நான் ஆட் பண்ணி எடுப்பேன். ரெண்டாவது அடிஷனலாக அந்த ஹேர் லைட், அதாவது ஷேடோவை ஃபில் பண்ணுறதுக்கு ஹேர் லைட் கொடுப்பேன். நான் ஃபில் லைட் ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபில் லைட் வேணுமெண்டா எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் நான் யூஸ் பண்ணவில்லை. ஸோ மோடிஃபையர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் இன்றைக்கு யூஸ் பண்ண போகிற மோடிஃபையர் இது தான் என்னுடைய ஸ்ட்ரிப் பாக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்கள் இது ஸ்ட்ரிப் பாக்ஸு. இதுக்கு உள்ளுக்கு ஒயிட் டிஃப்யூசர் இருக்குது. ரெண்டு ஒயிட் டிஃப்யூசர் இருக்குது. இது மாடலுக்கு பண்ணும்பொழுது லைட் இந்த டிஃப்யூசர் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் லைட்டை சாஃப்ட் ஆகும். ஹார்ட் லைட்டை சாஃப்ட் லைட் ஆகிறது தான் இந்த ஒயிட் டிஃப்யூசர் யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்ட்ரிப் பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஹனி கம் கிரிட் என்னத்துக்கு இது முக்கியமாக யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த லைட் எல்லாத்தையும் எல்லா இடமும் ஸ்பில் பண்ண விடாமல் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த லைட் இங்கே ஃப்ளாஷ் கொடுக்குற டைமில் படம். ட்ராமேட்டிக் கிளாசிக் போர்ட்ரேட் உங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே பிச் பிளாக் ஆக்கி உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு மாத்திரம் இந்த லைட்டை கொடுக்கும். ஸோ இந்த மோடிஃபையர் நான் இந்த என்னுடைய லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரிப் பாக்ஸ் என்னுடைய Godox AD 400 லைட்டில் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன்.
ஸோ ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரிப் பாக்ஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது வந்து லைட்டை வந்து எங்கேயுமே தெரிக்க விடாமல் வந்து இது வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு மட்டுமே காட்டும். அதுதான் இந்த லைட்டு. Place where they told you what to chase, told you how to run the race, every move was on the page, but I didn't like their way, had to fight and misbehave, had to find a way to change, had to leave to find my way, caught up in a daydream, I beat my mind up there almost daily, it's how I pass time, no opinions safely, it's how I understand what I want in this place, see, cause everybody wanna tell you bad things, what could go wrong, what fame brings, but success is a finicky thing, and if you ain't sure, no, it'll never be. I don't wanna let myself down, myself down. I don't wanna let myself down, myself down. Run away, I don't have to plan it, I can go change my fate, you won't understand it, all alone, that's okay, people I can't stand them, they don't want me to change, keep me where I'm standing, and I don't wanna be where I am, and I want something more, take a chance, it could be possibly my last dance, my last dance, I don't wanna let myself down, myself down. I don't wanna let myself down, myself down. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி சொன்னால் வந்து இமேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாடலுக்கு பின்னாடி பிளாக்காக இருக்கிறபடியாக வந்து பின்னாடி வந்து ரொம்பவுமே ஷேடோவாக இருக்கும். பிக்சரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இமேஜ் வந்து அற்புதமாக கிளாசிக்காக தான் இருக்குது. நான் வந்து அந்த ஷேடோவை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால் இன்னொரு லைட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இன்னொரு லைட் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம், அது ஆப்ஷனல். ஸோ இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டலுக்காக நான் வந்து இன்னொரு லைட்டை ஆட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து என்னுடைய Godox AD 360 Mark II. இந்த லைட்டுக்கு வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இது வந்து சின்ன ஒரு ஆக்டோபாக்ஸ், ஒரு 16 inch ஆக்டோபாக்ஸ் தான் இது. இந்த ஆக்டோபாக்ஸில் வந்து சாஃப்ட் பாக்ஸ் உள்ளுக்கு இருக்குது, ஹனிகாம் கிரிட் இதுக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து லைட்டை வந்து எல்லா இடமும் தரிக்க விடாமல் இந்த ஹனிகாம் வைத்துக்கொள்ளும். ஸோ வந்து இந்த லைட்டையும் நாங்கள் ஆட் பண்ணி எப்படி ஒரு ஷார்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். I don't wanna let myself down, myself down. I don't wanna let myself down, myself down. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அற்புதமாக வந்தது. நீங்கள் கேட்ட மாதிரியே நான் வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டை வந்து டார்க் ஆக்கி உங்களோட கேமரா செட்டிங்கில் வந்து பிச் பிளாக் ஆக்கி ஒரு லைட்டை வந்து ஆட் பண்ணி ஷேடோவை எலிமினேட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஹேர் லைட்டையும் ஆட் பண்ணி கிளாசிக்கான ஒரு ட்ராமேட்டிக் போட்டியை ஸ்டூடியோவில் எப்படி எடுக்கலாம்னு உங்களுக்கு காட்டி தந்தேன். இந்த மோடிஃபையரையும் யூஸ் பண்ணலாம் அல்லது வேறு மோடிஃபையரும் யூஸ் பண்ணலாம். ஈவன் வந்து நீங்கள் இந்த ஃபில் பண்ண இந்த ஹேர் லைட்டையே கூடி கீ லைட்டாக மாடலுக்கு முன்னாடி வைத்து யூஸ் பண்ணி கூட எடுக்கலாம். நான் வந்து இப்போ இந்த ஸ்ட்ரிப் பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய வந்து பெரிய ஆக்டோபாக்ஸ் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மற்ற வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது என்னுடைய 36 inch Godox ஆக்டோபாக்ஸ் உண்டு. இதுலேயும் 2 டிஃப்யூசர் இருக்குது. உள்ளுக்கும் இன்னொரு ஒயிட் டிஃப்யூசர் இருக்குது, வெளியாலேயும் ஒரு ஒயிட் டிஃப்யூசர் இருக்குது. இந்த லைட்டுக்கு ஒரு ஹனிகாம் கிரிட் இருக்குது, அதை போட்டுட்டு நீங்கள் கொடுக்கலாம். வெட்டிங் ஏதாவது செய்ய போகிறோன்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த 2 லைட்டையும் எல்லா இடமும் கொண்டு போக தேவையில்லை. இந்த சின்ன அம்பரலாவே கொண்டு போயிட்டு பிரைடை வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிற டைமில் ட்ராமேட்டிக் கிளாசிக் அந்த போர்ட்ரேட்டர் இந்த ட்ராமேட்டிக் கிளாசிக்
கிளாசிக் போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து இந்த சின்ன லைட்டை மாத்திரமே நீங்கள் யூஸ் பண்ணி எடுக்கலாம். இதே ட்ராமேட்டிக் பேக்ரவுண்ட் ஷாட்டை வந்து இந்த பேக்ரவுண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய கேன்வாஸ் பேக்ட்ராப்பை வந்து அதாவது வந்து ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது பெயிண்டிங் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து கேன்வாஸ் ட்ராப் க்ளோத்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. பெயிண்ட் வந்து நிலத்துலலாம் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு ட்ராப் க்ளோத் கேன்வாஸ் க்ளோத் வச்சுருப்பாங்க. இந்த கேன்வாஸ் க்ளோத்தை எடுத்து ஹேண்ட் பெயிண்ட் பண்ணது தான் இது. க்ரீன் கலர் ஒரு பக்கத்துக்கு பண்ணியிருக்கிறது, மற்ற பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு ரஸ்டிக் டைப்பில் வந்து நான் பெயிண்ட் பண்ணது தான் இது. இந்த கேன்வாஸ் பேக்ரவுண்டை வைத்து லைட்டை வந்து பேக்ரவுண்டுக்கும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த பேக்ரவுண்டுக்கும் கொஞ்சம் லைட் படக்கூடிய மாதிரி வைத்து போஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் எடுத்திருப்பேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து இந்த பெரிய ஆக்டோபாக்ஸை யூஸ் பண்ணி அதே மாதிரி என்னுடைய ஹனிகாம் கிரிடை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் எடுத்து காட்டுறேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். Place where they told you what to chase, told you how to run the race, every move was on the page, but I didn't like their way, had to fight and misbehave, had to find a way to change, had to leave to find my way, caught up in a daydream, I beat my mind up there almost daily, it's how I pass time, no opinions safely, it's how I understand what I want in this place, cause everybody wanna tell you bad things, what could go wrong, what fame brings, but success is a finicky thing, and if you ain't sure, no, it'll never be. I don't wanna let myself down, myself down. I don't wanna let myself down, myself down. I don't have to plan it, I can go change my fate, you won't understand it, all alone, that's okay, people I can't stand them, they don't want me to change, keep me where I'm standing, and I don't wanna be where I am, and I want something more, take a chance. ஆல்ரைட் கைஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே அற்புதமாக வந்திருக்குது. இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடித்திருந்தா வந்து தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க. அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுற டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு புதிய கிரியேட்டிவான டியூட்டோரியலோட வந்து மிகவும் விரைவாக உங்களை நான் சந்திக்கிறதுக்கு இருக்கேன். அதுவரை கீப் கிளிக்கிங், கீப் கிரியேட்டிங்.